அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, 3 பேர்களின் தொழுகை 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதலாவது சாராயம் குடிக்கக்கூடியவர்கள். அது கஞ்சா இருக்கலாம், ஐஸா இருக்கலாம், அவினா இருக்கலாம். எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அதை யார் குடிப்பாங்களோ, வாங்குவாங்களோ, விற்பாங்களோ, சப்ளை பண்ணுவாங்களோ, ஏற்றுமதி செய்வாங்களோ, இறக்குமதி செய்வாங்களோ, இவங்களோட தொழுகை 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 2வது அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சூனியம் செய்யக்கூடியவர்கள், அதே போன்று சாத்திரம் பார்க்கக்கூடியவர்கள், அந்த சாத்திரத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள், இவங்களோட தொழுகையும் 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டுமல்ல, சூனியம் செய்யக்கூடியவர்களை இஸ்லாத்துடைய பார்வையில அவர்களுக்கு ஹத்தடிச்சு கொலை செய்ய வேண்டும். 3வது யார் என்ற அன்பார்ந்தவர்களே, இப்ப ஒருத்தர் தொழுகிறாரு, அவருக்கு முன்னால் ஒருத்தர் நடந்து கொண்டு போறாரு. ஒருத்தர் சஃப்ல தொழுகிறாரு, தொழுகைக்கு முன்னால் நடந்து கொண்டு போறாரு. சஃபுக்கு முன்னால் நடந்தா பிரச்சனை இல்லையா, இவருக்கிட்டாலும் நடந்து கொண்டு போறாரு. இவருடைய தொழுகையும் 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று ஒரு ஆள்ட அமலே, ஒரு ஆள்ட தொழுகை வாழ்க்கை பூராவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாருடேண்டா, யாரு உறவுகளை குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றாங்களோ அவங்களோட எந்த அமலையும் தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, இப்ப அதிகமான மக்கள் சூனியத்துக்கு பின்னால போறாங்க. எப்படி போறாங்க? அவனோட ஈமான பறி கொடுத்து போட்டு அந்நிய இடங்களை போய்த்து சூனியம் செய்ய போறாங்க. இஸ்லாத்துல சட்டம் என்ன? சூனியம் செய்யக்கூடியவங்களை ஹத்தடிச்சு கொலை செய்யணும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். பண்பாதவர்களே, இப்ப அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்கன்றா, மற்றவண்ட சொத்து எடுக்க, மற்றவண்ட பணத்தை எடுக்க, மற்றவண்ட காணி எடுக்க, மற்றவண்ட பதவி எடுக்க, மற்றவண்ட மனைவி எடுக்க, மற்றவண்ட கணவன் எடுக்க, இப்ப சூனியத்துக்கு இறங்கிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப எத்தனையோ பேர்கள் சூனியத்தால பாதிக்கப்பட்டு வைத்தியம் செஞ்சாலும் அவங்களுக்கு குணம் கிடைக்குது இல்லையா. எத்தனையோ பேர் கோல் எடுக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை நாங்க சரியாக நம்பணும். குர்ஆனை நாங்க சரியான முறையில் நம்பி ஓதினாத்தான் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்க ஆரோக்கியம் கிடைக்கும். இல்லாட்டி வெற்றி கிடைக்காது. நம்பிக்கையோடு ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இந்த